கேரளாவில் ஐடி ஊழியரை கடத்தி சென்று தாக்கிய வழக்கில் தலைமறைவா இருக்க லக்ஷ்மி மேனனை போலீசார் தேடிட்டு வராங்க. இந்த நிலையில இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பான வீடியோ வெளியாகிருக்கு. கொச்சியில நடந்தது என்ன என்பது குறித்த கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் பிரசாத் இணைஞ்சிருக்காங்க. கேட்கலாம். பிரசாத், வணக்கம். என்ன நிகழ்ந்தது இந்த சம்பவத்துல? லக்ஷ்மி மேனன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? பாதிக்கப்பட்ட நபர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் கொச்சியில் அமைந்துள்ள ஒரு தனியார் மதுபான பாரில் பலர் மது குடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் இரு தரப்பினருக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனை முற்றி வந்ததையொட்டி ஒரு தரப்பினர் அங்கிருந்து வெளியேறினார்கள். வெளியேறி தங்கள் காரில் ஏறி ஒரு தரப்பினர் சென்று கொண்டிருந்த போது எதிர்த்தரப்பினர் அவர்களை பின்தொடர்ந்து சென்று தடுத்து நிறுத்தி அவர்களிடம் தகராறில் ஈடுபட்டார்கள். அந்த காரில் இருந்த ஐடி ஊழியர் ஒருவரை காரில் இருந்து வெளியேற்றி கடத்தி சென்று அவரை தாக்கிவிட்டு பரவூர் சந்திப்பில் இறக்கிவிட்டு அவர்கள் சென்று வைக்கின்றார்கள். இது தொடர்பாக அந்த ஐடி ஊழியர் எர்ணாகுளம் காவல்துறைக்கு புகார் அளித்தார். அதன் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில் அனீஸ், சோனாமோல் மற்றும் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 3வது பிரதியாக லட்சுமி மேனோன் பிரதியாக உள்ளார். இந்த லட்சுமி மேனோன் தமிழ் திரையுலகில் கும்கி, சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்துள்ள ஒரு பிரபல நடிகை ஆவார். இந்த வழக்கை பதிவு செய்த போலீசார் உடனடியாக அந்த 3 பேரையும் கைது செய்த நிலையில் தற்போது லட்சுமி மேனோனை தேடி வருகிறார்கள். லட்சுமி மேனோன் தலைமறைவாக உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தகராறு நடைபெற்றது சம்பந்தமான வீடியோவும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதாவது பாரிலிருந்து வெளியேறி ஒரு கும்பல் செல்லும் போது எதிர்த்தரப்பினர் நடுவழியில் நிறுத்தி காரில் தகராறு செய்து கொண்டிருக்கின்ற காட்சியும், அந்த காட்சியில் நடிகை லட்சுமி மேனோனும் இருக்கிற ஒரு காட்சி வெளியாகி இருக்கின்றது. அதையும் கைப்பற்றி போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள். லட்சுமி மேனோன் தலைமறைவாக உள்ளதால் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக எடுத்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரசாத். தொடர்ந்து செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக. சாலமன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பா போலீசார் தரப்புல என்ன சொல்லப்படுது? ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? நிலவரம் என்ன சாலமன்? பிரபல நடிகையான லக்ஷ்மி மேனன் தற்போது ஒரு அடிதடி மற்றும் கடத்தல் வழக்குல தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தலைமறைவாக இருக்கக்கூடிய அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக அவரது செல்போன் என்னும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால அவர் கடைசியாக எங்கே செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்தார் என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் தான் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஏற்கனவே இவ்வழக்குல 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இவர் 3வது நபராக இதுல குற்றம் சாட்டப்பட்ட நபராக தற்போது வழக்கு பதிவு இவர் மேலும் செய்யப்பட்டிருப்பதால அந்த நடிகை லட்சுமி மேனனை தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக இதற்கு முன்னதாக அவர் மீது பல்வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் தற்போது வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலான நிலையில் தான் அவர் இந்த வழக்குல முக்கிய நபராக பார்க்கக்கூடிய நபராக தெரிந்து வருவதால தற்போது அந்த பிரபல நடிகையான லட்சுமி மேனனை தற்போது தீவிரமாக தேடி வருகிறார். இவர் ஏற்கனவே தமிழ் திரைப்படங்கள்ல கும்கி உள்ளிட்ட சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில், இது மட்டுமின்றி கேரளாவிலும் இவர் பல்வேறு திரைப்படங்கள்ல நடித்து பிரபலம் அடைந்தார். அதன் பின்னர் படிப்பிற்காக அவர் செல்வதாக கூறி சிறிது காலம் அவர் சினிமால இருந்து விடைபெற்ற நிலையில தற்போது மீண்டும் பல்வேறு திரைப்படங்கள்ல இவர் தற்போது நடித்து வரக்கூடிய நிலையில தற்போது இந்த மாதிரியான ஒரு கடத்தல் வழக்குல தற்போது அவர் சிக்கியிருக்கிறார். அவர் குறித்தான தேடுதல் தான் நடந்திருக்கிறது. கேரளா மாநிலத்துல இருக்கக்கூடிய கொச்சின்ல தான் கடந்த 25ஆம் தேதி தனியார் மதுபான பார்ல நடிகை லட்சுமி மேனன் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து அங்கு சென்ற போது தான் அப்போது எதிர்த்தரப்பான ஐடி ஊழியர் உள்ளிட்டவர்களுடன் சிறிது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் ஒரு ஐடி ஊழியரான அவர் வெளியில நடந்து வந்த போது அப்போது கார்ல வழிமறித்த இந்த லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர் உள்ளிட்டோர் வழிமறித்து அவரை கடத்தி சென்று தாக்கிவிட்டு அதன் பின்னர் இறக்கி விட்ட சம்பவம் தான் தற்போது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக லட்சுமி மேனன் மற்றும் அவரது ஃப்ரெண்டான சோனா மோல் ஆகியோர் அந்த வழிமறித்து அவர் தாக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில அவரை தீவிரமாக தேடி வரக்கூடிய நிலையிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. மேலும் இதுல வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்களிலும் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது.
அதாவது இந்த 2 பேர் மற்றும் இந்த வழக்குல 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கூடிய மற்றொரு நபராக பார்க்கக்கூடிய இந்த நபர் இன்றி வேறு யாராவது இதுல தொடர்பு இருக்கிறதா, அவரை கடத்துவதற்கான காரணம் என்ன, அந்த தனியார் மதுபான பார்ல எதற்காக இந்த ஐடி ஊழியருடன் பிரச்சனை ஏற்பட்டது, போதையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா உள்ளிட்ட கோணங்கள்ல போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அந்த அங்கிருந்து சென்ற நபர்களோட அந்த கார் மற்றும் வாகனத்தோட பதிவெண்ணை அடிப்படையாக வைத்தும் இந்த கேரள மாநில போலீசார் தீவிரமாக இந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரை நெருங்கிய பின்பே இதற்கான விடை தெரிய வரும் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுல யாருக்காவது தொடர்பு இருக்குதா என்ற கோணங்கள்ல இந்த விசாரணையும் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.